வணக்கம் அன்பர்களே. அஸ்ட்ரோசிரி சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ். கும்பராசி அன்பர்களே, இந்த மார்கழி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது உங்க ராசிநாதன் லக்னநாதனான சனி பகவான் ஆட்சி பலம் மூல திரிகோணம் பலம் பெற்று வலிமையாக உட்கார்ந்திருக்கார். ராசிநாதன் வலிமை பெறுகிறது. கடந்த சில மாதங்களாக உங்க எண்ணம் செயல் சிந்தனைகளில் சில குழப்பங்கள் இருந்தால் இந்த மாதம் பர்டிகுலரா சொல்ல போனா இந்த மார்கழி மாதம் 13ஆம் தேதிக்கு அப்புறம், அதாவது 28/12/2024 அப்புறம் நல்லபடியாக இருக்கக்கூடிய தன்மையை உருவாக்கும். ஏன்னா சனியோடு சுக்கிரன் இணைகிறார். உங்களுக்கு இந்த கும்பராசி என்பவர்களுக்கு ராஜ யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம், நல்லது செய்யக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சுக்கிரனை சொல்லணும். ஏன்னா ஒரு கோணத்துக்கும் ஒரு கேந்திரத்துக்கும் அதிபதி, 4ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி இப்ப 12ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு வருகின்ற மார்கழி 13ஆம் தேதி உங்க ராசியிலே வந்து அமர்கிறார். அப்போ உங்க ராசிநாதனோட சுக்கிரன் இணைகிறார். ரெண்டு பேரும் நண்பர்கள். நல்லா இருக்க போகுது. மனதில் இருந்து வந்த அத்தனை குழப்பங்களும் விலகப் போகிறது. ஒரு நல்ல தெளிவான விடை கிடைக்கும். அதாவது இதுவரைக்கு குழப்பமாக இருந்து வந்த விஷயங்கள், அதுவும் குறிப்பாக மனக்குழப்பம், மனதில் தெளிவில்லாத தன்மை, எத்தனை இருந்தாலும் எதுவும் சரியில்லாத போன்ற ஒரு தோற்றங்கள், குடும்பம் நன்றாக இல்லை, இல்லை குடும்பத்தில் ஒரு பிரச்சனை, அல்லது வேலையில் ஒரு பிரச்சனை, வேலையில் அழுத்தம், பிரஷர், வேலை சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை, குழந்தைகள் சரியில்லை, குழந்தை கிடைக்கல, இந்த மாதிரி ஒரு டென்ஷன் பிரஷரோடவே இருக்கக்கூடிய இந்த கும்பராசி அன்பர்களுக்கு மார்கழி 13க்கு அப்புறம் ஒரு மாற்ற நிச்சயமாக உண்டு. நீங்களே செக் பண்ணி பார்க்கலாம். உங்க மனதில் இருந்து வந்த அந்த அழுக்கு, அந்த எதிர்மறை எண்ணங்கள் விலக ஆரம்பிக்கும். புதிய பரிணாமத்தை நோக்கி செல்லக்கூடிய தன்மை. ஏன் நமக்கு இது நடந்தது, எதனால நடந்தது, எதனால இந்த பிரச்சனைகள் உருவாகிச்சு, அதுக்கு அத்தனைக்கும் விடை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும். 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானத்துல ராகு இருக்கார். பிரம்மாண்டமான எண்ணங்கள், அளவுக்கு அதிகமான ஆசைகள், பேராசைகளை கொடுத்து சில வகையில் குடும்பம் விஷயத்திலும் தன விஷயத்திலும் வாக்கு விஷயத்திலும் சில தொந்தரவுகள் கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் இப்ப அத்தனையும் மாறப்போகிறது. குடும்பம் நன்றாக இருக்க போகிறது. குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு களையக்கூடிய பிரச்சனைகள், இதுவரைக்கும் அப்படியே இருந்தது, மந்தமா இருந்தது, விடையே கிடைக்கல. குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள், கருத்து வேறுபாடு, மனக்குழப்பம், சகோதர சகோதரிகளுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் அத்தனையும் அப்படியே இருந்த விஷயங்கள் இப்ப அதுக்கு விடை கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை இந்த மார்கழி மாதம் உருவாக்கும். உங்க பேச்சை கேட்காதவங்கள இப்ப கேட்க ஆரம்பிப்பாங்க. அவர் சொன்னது கரெக்ட், அவர் செய்யறது கரெக்ட் அப்படிங்கிறது மற்றவர்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாக்குஸ்தானம் பலப்பட போகிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்கா சொல்லலாம். 3ஆம் இடம் சனி உங்க ராசிநாதன் 3ஆம் இடத்தை பார்த்தார். 3ஆம் இடத்து அதிபதி 6ஆம் இடத்துல போய் நீச்சமாக இருக்கார். என்ன எதுவுமே நடக்கல, முயற்சி கை கூடல, முயற்சியில தடைகள், பிரச்சனைகள், தாமதங்கள், மந்தத்தன்மை, டல்ல சோம்பேறித்தனமா இப்ப செய்யறது விடா நாளைக்கு செஞ்சுக்கலாம், இன்னைக்கு செய்யக்கூடிய வேலையை தள்ளி போடுவது, நாளைக்கு செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற எண்ண ஓட்டங்களை கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் இந்த மார்கழி மாதம் மிட்டுக்கு அப்புறம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் அப்படியே அது நல்லபடியாக நடக்கக்கூடிய தன்மைகள், முயற்சிகள் கைகூடும், எந்திரிச்சு ஓடக்கூடிய தன்மை உங்களுக்கு நிச்சயமாக உண்டு. சுகஸ்தானம் வலுப்பெறப் போகிறது. குரு பகவான் உட்கார்ந்திருக்கார். 2க்கும் உரியவன் 11க்குரிய லாபஸ்தானத்தின் அதிபதியாக குரு பகவான் 4ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறதும் ஒரு நல்ல அமைப்பு தான். வீடு, அதாவது வீடு, வண்டி, வாகனம், சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஆர்வம் உண்டு. 4ஆம் அதிபதி உங்க ராசியில வந்து அமர்கிறார் அல்லவா. இப்போ இது வரைக்கும் வீடு அமையல, வீடு இடத்தை பார்த்துட்டு இருந்தோம், செட் ஆகல, இந்த இடம் அமையல, அந்த இடம் இல்லை, இது குறை இருக்கு, அது இருக்கு, இது இருந்தா அது சரியில்லை, ஏதோ ஒரு கஷ்டங்கள், அது தெளிவில்லாத தன்மை இருந்தவங்க இப்போ அந்த சுக்கிரன் உங்க ராசியில வந்து உட்காரும் போது தெளிவு கிடைக்க போகிறது. நல்ல வீடு வாங்க போகிறீர்கள். ஆசைப்பட்ட வாகனத்தை வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறது. சுகஸ்தான வீட்டை ஆல்டர் பண்ண போறீங்க. வீட்டில் இருந்த இருட்டு விஷயங்கள், வீட்டிலே இதுவரைக்கும் இருட்டாக இருந்தது, ஒரு நல்ல விஷயங்களே நடக்கல, ஒரு சுபகாரியம் நடக்கல, சந்தோஷம் இல்லை, ஏதோ இருக்கிறோம், ஏதோ போறோம், ஏதோ செய்யறோம், ஏதோ வேலைக்கு போறோம் வர்றோம், இந்த மாதிரி இருந்த விஷயங்கள் இப்ப வெளிச்சம் வர ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்ல இந்த மார்கழி மாதத்திலிருந்து இந்த கும்பராசி அன்பர்களுக்கு. சரி, 5ஆம் இடத்து அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் குருவினுடைய பார்வை பெற்றிருக்கிறது. நல்லா இருக்கு. 5க்குரியவன்
சுபத்தன்மையோட இருக்கார். குருவின் பார்வை, குரு எங்க பார்க்கிறோம் அந்த இடத்த நல்லது பண்ணுவார். பெருக்க போகிறார், பெருக்கி கொடுக்க போகிறார். எங்க வரப்போகிறார்? புதன் பகவான் 11ஆம் இடத்துக்கு வந்து அமரப்போகிறார். எப்போ? மார்கழி 20. 11ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்தை பார்க்கிறார். தன் வீட்டை தானே பார்த்து வலுப்பெறப் போகிறது. பூர்வ புண்ணியம் வலுப்பெறப் போகிறது. கடவுளினுடைய அனுகிரகம் கிடைக்கப் போகிறது. ஒழுக்கத்தன்மை, நேர்வரையாக நேர்மையாக செல்லக்கூடிய தன்மைங்கிறது இருக்கு. குழந்தைகள் நன்றாக இருக்க போகிறது. குழந்தை பாக்கியம் கிடைக்க போகிறது. குழந்தைகளால இருந்து வந்த கஷ்டங்கள் விலக போகிறது. குழந்தைகள் செட்டில் ஆக போகிறார்கள். குழந்தைக்கு இதுவரைக்கும் வேலை கிடைக்கல என்று மனக்கவலையோடு இருந்து கொண்ட பெற்றோர்கள் இப்ப அந்த கவலை விலக போகிறது. குழந்தைகளுக்கு நல்லது நடக்க போகிறது அப்படின்னு நம்ம ஸ்ட்ராங்கா சொல்லலாம். ஏன்னா சூரியனோட இருக்கிறது. சூரியன் லாபஸ்தானத்தில் இருக்கு. அரசு வேலை கடந்த 2 வருடங்களாகவே இந்த கும்பராசி என்பவர்கள் பல முயற்சி எடுத்து பல இடங்களில் எக்ஸாம் எழுதியும் சின்ன சின்ன விஷயத்துல 0.5ல போச்சு, 1 மார்க்ல போச்சு, வந்த மாதிரி வந்து தட்டி போச்சு. இந்த மாதிரி இருந்த வந்த விஷயங்கள் இப்ப இந்த மார்கழிக்கு அப்புறம் வந்து இந்த அரசு விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள், அரசு எக்ஸாம் எழுதி தோத்து போன விஷயங்கள் அத்தனையும் வெற்றி பெறக்கூடிய எண்ண ஓட்டங்களை கொடுத்து நல்ல விதமாக மாற்றக்கூடிய தன்மை இருக்கிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்கா நம்ம சொல்லலாம். 5ஆம் அதிபதி வலுப்பெறுகிறது. புதன் வலுப்பெறுகிறது. புதன் வலுப்பெற்றால் என்ன ஆக போகிறது? புத்திசாலித்தனம் நல்லா இருக்க போகிறது. அப்போ புதன் வேணும். ஒருத்தருடைய இதுல பாத்தீங்கன்னா புதனுங்கிறது ரொம்ப இன்றியமையாது. அறிவு கிரகம், புத்திசாலித்தன கிரகம். அறிவு புத்திசாலித்தனம் இருந்தாலே பிழைத்துக் கொள்வார்கள் அல்லவா? ஸோ அந்த வகையில் உங்களுடைய புத்தியும் அறிவும் நல்ல வேலை செய்ய போகிறது. நல்ல ஸ்ட்ராட்டஜிக் பிளான். ஏன் இதுக்கு இத்தனை தடுமாற்றம்? எந்த இடத்தில் எதை செய்தால் நமக்கு வெற்றி என்கின்ற பிளான் போட்டு அதை செயல்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்கள் இந்த மார்கழி மாதம் நிச்சயமாக இந்த கும்பராசி என்பவர்களுக்கு உண்டு அப்படிங்கிறத ஸ்ட்ராங்கா சொல்லலாம். திருமண விஷயத்திலிருந்து வந்த சுப காரியங்கள் விஷயத்திலிருந்து வந்த அத்தனை விஷயங்களும் விலக காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதே சமயத்தில் வெளிநாட்டு யோகம் இருக்கிறது. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய, வெளிநாட்டில் செட்டில் ஆகக்கூடிய, வெளிநாட்டை நோக்கி செல்லக்கூடிய பயணங்கள் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பு பெறுகிறது. ஏன்னா சுக்கிரனும் 12ல் இருக்கார். குரு 12ஆம் இடத்தை பார்க்கிறது. 12ஆம் இடம் அதீத சுபத்துவமாக இருக்கிறதுனால வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய தன்மை, வெளிநாட்டு பிரயாணம் செல்லக்கூடிய தன்மை, அதர் மாநிலத்துக்கு செல்லக்கூடிய தன்மை, அங்கே வந்து உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கக்கூடிய தன்மை, மாறுதலாகக்கூடிய தன்மை, ஒரு நல்ல விஷயம், சுப விஷயம் இந்த மாதம் நீங்கள் எதிர்பார்க்கலாம். வெளிநாட்டு வேலை கிடைக்கப் போகிறது. வெளிநாட்டில் பிஆர் அப்ளை பண்ணி குடியுரிமைக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மார்கழி மாதம் அமைய போகிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவன் உங்கள் ராசியில வந்து அமர்கிறார். உங்களுக்கு ஒரு பாக்கியம் வேண்டும் அல்லவா? நல்லவைகள் நடக்க வேண்டும் அல்லவா? எந்த நல்ல காரியத்துக்காக பல நாட்களாக உங்கள் எண்ண ஓட்டங்களில் ஓடிக்கொண்டு அது செயல்படுத்த முடியாமல் தவிர்த்து கொண்டு தடைகளை கொடுத்து கொண்டு செயல்படுத்த முடியாமல் முடங்கி கொண்டிருந்த சில விஷயங்கள் இப்போ அது உங்களுடைய காதில் பட்டு அதை எடுத்து செய்து வெற்றி பெற்று புகழடையக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நிச்சயமாக உருவாக்கும். கலைத்துறையில் இருந்து வந்த பிரச்சனைகள், கலைத்துறையில் எத்தனையோ நாங்கள் பண்ணோம், நல்ல விஷயங்களுக்காக பண்ணோம், ஆனால் சக்சஸ் ஆகலை. சில குறைகளோடு தடுத்து கொண்டிருந்த விஷயங்கள், நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை இந்த மாதம் இருக்கிறது. புதனும் சூரியனை இணைந்து புதன் ஆதித்ய யோகத்துடன் கூறி 11ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு 5ஆம் இடம் என்கின்ற பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கறதுனால இயற்கையாக இறைவன் கொடுத்த அந்த வரத்தின் அடிப்படையில் உங்கள் குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதத்தில் இத்தனை வருடங்களாக, கடந்த சில வருடங்களாக நீங்கள் எந்த இஷ்ட தெய்வங்களை வழிபட்டு கொண்டு அது நடக்கல இருந்து கொண்டிருந்தீர்களோ அது நடப்பதற்கான சந்தர்ப்பங்களை கொடுக்கும். குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது இந்த மாதம் மிக மிக உகந்தது என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு, அதே சமயத்தில் உங்க ராசிநாதன் வலுப்பெறுகின்ற இந்த மாதத்தில் மார்கழி மாதம் 15ஆம் தேதி 20/12/2024 திங்கட்கிழமை அமாவாசை என்று ஸ்ரீ ஆஞ்சநேய பகவானுடைய ஜெயந்தி வருகிறது. அன்றைய தினம் ஆஞ்சநேய பகவானை வழிபட்டால் முயற்சிகள் கைகூடும், அதாவது கைகூடக்கூடிய தன்மை, தைரிய வீரியங்கள் பலப்படக்கூடிய தன்மை, கடன், நோய், எதிர்ப்பு, பகை, வம்பு, வழக்கிலிருந்து விடுதலை அல்லது வெற்றி பெறக்கூடிய சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது.